ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாள்லேயும் ஆராதனையிலே நம்ம தியானிக்க தேவன் ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் சோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளைக்குரிய ஆராதனைக்கு ஆரம்ப பாடல் 67வது பாடல் போற்றி துதிப்பேன் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். அதைத் தொடர்ந்து பாடலின் முடிவில் அன்பு ஜான் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்.
துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொன்னதா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை நித்தம் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்த அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகரான இயேசு மூலமாக துதியும் சோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. கடந்த காலங்களிலே கண்ணினிமை பாதுகாத்து போல பாதுகாத்து எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட நாங்கள் காலை வேளையிலே சகோதரிகளாக முகமுகமாய் பார்க்கவும் வேதத்தில் உள்ள சத்தியங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்தான இந்த வெளியேற பெற்ற மகத்துவமான நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. கடந்த காலையிலும் கூட நீர் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் எங்கள் வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீர் கொடுத்தான அனுபவங்களுக்காய், நீர் நடத்தி வருகின்ற ஒவ்வொரு பாதைகளுக்காய், நீர் அனுமதிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்குமாக கூட உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக வைக்கிறதான ஒவ்வொரு பரீட்சையிலும் கூட நாங்கள் தினமும் நாங்கள் ஜெயித்து வெற்றி சிறக்க நீர்தாமே கொடுத்த கிருபைகளுக்காய், நல்ல வாய்ப்பிற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றும் கூட எங்கள் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேசக்கூடிய தாசிரியம் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது உமது ஆலோசனை பெற்று செல்ல வேண்டுமாய் நீர்தாமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கேட்டதையும் கேட்க மறந்த அனைத்தையும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இரட்சகரான இயேசு மூலமாக தாழ்மை கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளைக்குரிய விசுவாச பிரமாணம் வாசிக்கும்படி சகோதரர் கோகுல் அவர்களையும், அதனைத் தொடர்ந்து காலை திருமணம் வாசிக்கும்படி சகோதரர் சிபு அவர்களையும். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும்
ஆதியந்தம் இல்லாத ஏக சத்ராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிசனமான தேவனுக்கு சர்வமும் சர்வ சித்திக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திராயும் நியமித்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவருக்குள் நினைத்து விசுவாசிக்கிறோம். இவர் குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களால் ஜீவனை இழந்த மனிதர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாக்கி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவனாய் இருக்க அருள செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வல்லசு பாசத்தில் வீழ்க்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்தாவிகள் விசுவாசிகள் அடக்கி சபைக்கு அருளி தேவன் சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களுக்கு நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியான நியாயம் தீர்த்து சகல துரதினத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை சுவாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உட்பிக்கப்பட்டு தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தார்கள் இரண்டாம் மரணத்தினை அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதம்படியாக மட்டும் இவர்கள் ஆள்கை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வந்து பிதாவே சகலத்தையும் சகலமாய் இருப்பதற்கு அவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். இன்று நாளுக்குரிய காலை தீர்மானம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போலவே பேசினேன், குழந்தை போலவே சிந்தித்தேன், குழந்தை போலவே யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிலநாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறதே, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் வாசிப்பவர் சகோதரர் செஜு. இன்றைய நாளுக்குரிய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இத்தகைய உயர்வான மகிமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மனிதனின் மனம் திகைப்படைகின்றது. என்றாலும் கர்த்தர் மேல் ஆழமான அன்பு கொண்டுள்ள இந்த இருதயங்கள் கிறிஸ்துவின் நேசத்திற்குரிய மனாவட்டியாகவும் அவருக்கு ஒப்பாக இருக்கவும் அவருடைய மகிமையின் பிரசனத்தில் என்றென்றைக்கும் இருப்பதற்கு அழைப்பில் உள்ள மேன்மையின் கிருபையின் உணர்ந்து கொள்ள முடியும். ஆச்சரியமான கிருபை உலகம் வருவதற்கு முன்பு கிறிஸ்து பிதாவோடு கொண்டிருந்த மகிமையை காட்டிலும் மேலான மகிமைக்கு உயர்த்தப்பட்டதை எண்ணி பார்க்கையில் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் வருகின்றது. அது பிதாவினுடைய தன்மையின் சொரூபமான அவருடைய தன்மையில் ஒரு மகிமையாகும். அது வானத்திலும் பூமியிலும் சகல அண்டசரசத்திலும் மாபெரும் சக்கரவர்த்தியாக பிதாவாகி தேவனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் ஒரு மகிமையாகவும் மேலும் அது கரைகளற்ற முழு பரிசுத்தோடும் பிரகாசிக்க குணலனை ஒரு மகிமையாகும். ஆமென்.
இந்த நாளுக்குரிய மன்னாவை நமக்கு வழங்கும்படி சகோதரர் ராஜ்கமல் அவர்களை அழைக்கிறோம். இன்றைய நாளைக்குரிய மன்னா ஆகஸ்ட் 3. தேசத்தின் ஜனங்களை மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதற்கான விளக்கம்: உண்மை கிறிஸ்தவர்கள் இவ்வுலகத்தில் சமுத்திரத்தில் இருக்கும் ஒரு கப்பலுக்கு ஒப்பாவார்கள் என்றும், அந்த சமுத்திரம் கப்பலுக்குள் போகாதிருக்கும் வரை அது ஆபத்துக்குள்ளாகாதென்றும் ஒருவர் சரியாக கூறியிருக்கிறார். தற்கால கிறிஸ்தவ சமுதாயம் உலகில் அந்நியரை அனுமதித்து பேர் கிறிஸ்தவர்களாக மாற்றி கிறிஸ்தவ சமுதாயத்திற்கே கேடு விளைவித்துள்ளது. உண்மை வணக்கத்தை இவர்கள் விலக்கி பல தவறுகளை நுழைத்து ஆதி கிறிஸ்தவர்களின் போதகங்கள் உண்மை வணக்கங்கள் யாவையும் மாற்றிவிட்டார்கள். புறஜாதி மக்களோடு சம்பந்தம் கலப்பதும் அவர்கள் மத்தியில் இருப்பதும் தேவனால் விளக்கப்பட்டது. இதற்கான ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்க பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். நம்ம இன்று நாளிலும் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு மறைக்கப்பட்ட ஸ்திரீ என்ற தலைப்பின் கீழாக தூது கொடுக்க நம் சபையை சேர்ந்த சகோதரர் அன்பு சகோதரர் ஜான் பிரிட் அவர்களை சபையின் சார்பு அன்போடு அழைக்கும். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை யாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கூட தேவனுடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஏற்படுகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தாவீது ராஜாவாக இருக்கும்போது அவர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் 2 சாமுவேலில் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. இதை நம்ம சுருக்கமாக இதை நம்ம பார்க்கலாம். இதில் சில கேட்கும் போது சில நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்தில் ஒரு 3 மனிதர்களை போட்டிருக்கிறாங்க. அதில் யோவாப், அமசா, சேபா என்ற அந்த 3 மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 மனிதர்களை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இந்த 3 மனிதர்கள் யாருன்னா, யோவாப் தாவீதுடைய இராணுவத்திற்கு தளபதியாக இருந்தவர். இந்த அமசாவும் தாவீதுக்கு படையின் தளபதியாக இருந்தார். ஒரே நேரத்தில் கொஞ்சம் கம்மி ஒரே நேரத்தில் எப்படி 2 பேர் தளபதியாக இருப்பாங்க அப்படின்றத கொஞ்ச நேரம் இதை கொஞ்சம் பார்க்கலாம். யோவாப் தான் இராணுவ தளபதியாக இருந்தார் தாவீதுக்கு. தாவீதுடைய எல்லா போர்லேயுமே இந்த யோவாப் அதிகமாக வெற்றிகளை குவித்து தந்தவர் தான் இந்த யோவாப். அவர் தான் உண்மையாகவே தாவீதுக்கு படத்தளபதியாக இருந்தார். அதே நேரத்தில் ஒரு காலப்பகுதியில் தாவீது ராஜாவா அரசாங்கம் பண்ணிட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய குமாரன் அப்சலோம் அவர் என்ன செய்தார்னா, தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதுக்கு எதிராக சில ஜனங்களை தனக்கு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அவர் ராஜாவா இருந்து தாவீதை எப்படியாவது எதிர்த்து அவர் கொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு அவரோடு யுத்தம் பண்ணும்படியாக புறப்பட்டு வராரு. அப்படி யுத்தம் பண்ண போகும்போது அப்சலோமுடைய படையின் தளபதி தான் இந்த அம்சா. தாவீதுக்கு படத்தளபதி யோவாப், தான் தாவீதுடைய குமாரனுடைய படத்தளபதி இந்த அம்சா.
இந்த சேபாவை கடைசியை பார்த்துக்கலாம். இந்த 2 பேருமே யுத்தத்தில் தாவீதும் தாவீதுடைய மகனும் நேருக்கு நேராக மோதிக்கொள்கிற ஒரு சம்பவம் தான் இங்கே நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்பிராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இங்க இந்த யுத்தம் எங்க நடந்துச்சுன்னா, எப்ராயிம் என்ற காட்டில் எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய நிலத்துல தான் இந்த யுத்தமே நடந்தது. இந்த எப்ராயிம் காட்டில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த காடு முழுவதுமே கர்வாலி மரத்தினால சூழப்பட்டிருக்கிறது. இந்த கர்வாலி மரம்னோடனே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது முட்செலிகை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதை தான் நம்ம கர்வாலி மரம் சொல்லுவோம். அதுதான் நம்ம இந்தியாவுப்படி அது கரெக்டு தான். ஆனால் வேதத்தின்படி சொல்லப்பட்டிருக்க அந்த கர்வாலி மரம் வந்து முள்செடியானது இல்லை. அது ஓக் என்ற ஒரு மரம். அது எப்படின்னா பூமியில் படத்தில் பார்த்துருப்பீங்க, பூமியில் வந்து எல்லாம் படர்ந்து தான் இருக்கும். அதே நேரத்தில் பின்னல்லாம் இருக்கும். இப்படி பின்னி தான் எல்லாமே பின்னி தான் அதில் வந்து இருக்கும். அதில் வந்து பெரும்பாலுமே வந்து அந்த யாராவது குதிரையில் ஏறி அந்த வழியாக அதுக்குள்ளே புழுந்து போயிடலாம் அப்படின்ட்டு போனாங்கன்னா பெரும்பாலும் பேர் வந்து கழுத்து அதில் சிக்கிக்கும். ஏன்னா அது பின்னலாக இருக்கிறதுனால வந்த வேகத்தில் தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறது. நிறைய பேர் அதில் மறித்து இருக்கிறார்கள். எதிரியால் ஆளாக இருந்தாக்கா இவங்களே கொன்றுவாங்க. சில தெரியாத ஆளுகள் இருந்தால் காப்பாற்றப்படுவவர்கள் உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காடு தான் வந்து இந்த எப்ராயிம் காடு. இந்த காட்டில் பகுதியில் தான் வந்து இந்த யுத்தமே நடக்குது. இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாவீதுடைய ஆட்கள் தாவீதுகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யுத்தத்தில் வர வேண்டாம். ஏன்னா தாவீதுக்கு வந்து அப்சலோமுக்கு வந்து நாங்களாம் ஒரு பொருட்டே இல்லை, ராஜாவாகிய நீர் தான் அவருக்கு மெயின். அதனால் உங்களை கொல்றதுக்கு நிறைய இது இருக்குது. அதனால் நீங்கள் இங்கேருந்து தப்பித்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நாங்கள் யுத்தத்தை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய ஆட்கள் வந்து தாவீதுகிட்ட சொல்கிறாங்க. தாவீதுகிட்ட சொல்லும்போது தாவீது என்ன செய்கிறாரு, சரின்னு சொல்லி தாவீதும் அவரோட சில ஆட்களும் எருசலேமை விட்டு யோர்தானுக்கு அக்கறைக்கு போய் அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தாவீதும் அவரோட சில ஆட்களும் அங்கே இருந்துடுறாங்க. இங்கே யுத்தம் யோவாப் தலைமையிலும் அமசா அப்சலேம் தலைமையிலும் இங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இப்படி யுத்தம் நடக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்சலேமுடைய ஆட்கள் தோல்வியுற்று பின்வாங்கி ஓடுறாங்க. இதை பார்த்த அப்சலேம், இனி நம்ம இருந்த ஆபத்து, உயிருக்கு ஆபத்து என்று தான் அவர் என்ன செய்கிறாரு சொல்லி இதிலேருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று இந்த எப்ராயிம் காற்று வழியாக தப்பித்து ஓடுறாரு. அப்படி ஓடும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம வாசிக்கலாம் 14, 15, 16. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்கப்பட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது கொஞ்சம் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்சலேம் தப்பித்து ஓடலான்னு போகும்போது அவருடைய கழுத்தானது அந்த மரத்தில் ஓக்குன்ற அந்த மரத்தில் சிக்கிக்குது. சிக்கினோன்னு அவர் எவ்வளோ எடுத்து முயற்சி பண்ணி பார்த்தாரு. அவர் முயற்சி பண்ணும்போது அவர் ஏறி வந்த அந்த குதிரையானது விலகி போயிடுது. விலகி போனதுனால அவர் அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இதை யோவாப் ஆட்கள்னு செய்கிறாங்க, பார்த்து யோவாப்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்சலேம் மரத்தில் மாட்டி தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே யோவாப் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு போய் 3 வளையங்கள்னால் 3 ஈட்டிகளை கொண்டு போய் அவர் நெஞ்சிலே குத்தி அவர் போட்டுறாரு. அந்த நேரத்தில் அவரு கூட இருந்த ஒரு 10 சேவகர் படையில் இருந்த 10 சேவகர் என்ன செய்கிறாங்க, அப்சலேமை அடித்து கொள்றாங்க. இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்துக்கும் 2 வசனத்தையும் வாசிச்சுங்க. 15, 16 வாசிச்சிருங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்களை விட்டு திரும்பினார்கள். அப்போ அங்கே இது அப்சலேம் மரித்து போனதை பார்த்த உடனே எக்காலத்தை யோவாப் எக்காலம் ஊதி போரை நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே இந்த அப்சலேம் மரித்து போனதை விஷயத்த இவ என்ன செய்கிறாங்க, தாவீதுக்கு அறிவிக்கிறாங்க, உங்களுடைய மகன் மரித்து போனாருன்னு. தாவீது அறிவித்த உடனே தாவீது என்ன செய்கிறாருன்னா, தன் மகன் மரித்து போனான் என்று சொல்லி அவர் பயங்கரமாக அழுகிறார். பயங்கரமாக
அழுக தன் மகனை சொல்லி அப்சலோமே அப்சலோமே என்று சொல்லி மகனுக்காக பயங்கரமாக அழுது புலம்புறார். அதாவது அவர் எந்த அளவுக்கு அழுதார் என்றால், தாவீது தன் மகனுக்காக அழுதார் என்றால், அந்த இஸ்ரேல் தேசமே மக்களுடைய மனதையே ரொம்ப ஒரு ஒரு இடைஞ்சலுக்குள்ளாக, ஒரு கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு தாவீது தன் மகனுக்காக, தன் எதிரியாக வந்த, தன்னை கொல்லுறதுக்காக வந்த தன் மகனுக்காக இப்படி அழுகிறாரே என்று மக்களே பாதிச்சு. அந்த அளவுக்கு தாவீது தன் மகனுக்காக அழுதுருக்கிறாரு. அதாவது எந்த அளவுக்கு அழுதுன்னு சொன்னாக்கா, விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, போர்ல தோற்று போன அப்சலோம் ஆளுங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தோற்று போனதை பார்த்து தாவீது அழுதை கேட்டு தன் வீட்டுக்கு, தன் கூடாரத்துக்கு வரும்போது அவர் என்ன செஞ்சிருக்காங்க, திருடர்களை போல ஒளிந்து தான் வந்தாங்களாம். அந்த அளவுக்கு தாவீதுடைய அழுகை தன் மகனுக்காக இருப்பதை பார்த்து தன் கூடாரத்துக்கு வரும்போது ரொம்ப பயந்து ஒளிந்து தான் வெக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் யுத்தத்தில் வெற்றி பெற்ற தாவீதுடைய ஆட்கள் அந்த வெற்றியை சந்தோஷமாக கொண்டாட முடியாதபடி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, துக்கு முகத்தோடு தன் கூடாரத்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த அளவுக்கு தாவீதுடைய அழுகை அப்படி இருந்திருக்கு. சரி, இதை யோவாப் கேள்விப்படுறாரு. 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. தாவீது அழுதுன விஷயத்த யோவாப்பிட்ட சொன்ன உடனே யோவாப் நேரா தாவீதை போய் சந்திக்க போறாரு. தாவீதை சந்தித்து தாவீதை சொல்றாரு, அப்போது யோவாப் வீட்டுக்குள்ளே ராஜ்நாமத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்பித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் நீர் வெட்கப்படுத்தினீர். உமக்காக தன் ஜீவனை பொருட்படுத்தாம சண்டை போட்டு உம்மையும் உம் குடும்பத்தையும் பாதுகாத்த உங்களுடைய ஊழியக்காரர் முகத்தை செஞ்சுட்டு வெட்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி யோவாப் அங்க ரொம்ப தாவீதுட்ட பேசுறாரு. அடுத்தல அது 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று என்ன சொல்ற, அதிபதிகளும் சேவகர்களும் உமக்கு அற்பமானவர்கள் ஆயிட்டாங்க. நாங்கெல்லாம் இவ்வளவு உயிரை கொடுத்து உங்களுக்கு போராடி இருக்கிறோம், நாங்களாம் உமக்கு என்ன செஞ்சிட்டோம், அற்பமானவர் ஆயிட்டோம். ஆனா உங்க மகன் உங்க உயிரை எடுக்கணும்னு வந்தவருக்கு அவர் உங்களுக்கு அதிகமா பெரிய இதோ ஆயிட்டாரு அப்படின்ற அடுத்த வாசிங்க. அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால், அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கெல்லாம் செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமா இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டோம். அது ரொம்ப நலமா இருக்கும். நாங்கெல்லாம் செத்து அப்சலோம் உயிரோடு இருந்தா அது நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ அப்சலோம் செத்து நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறது உமக்கு அது எங்களை பார்த்தா அற்பமா தெரியுது அப்படின்னு சொல்லி அப்சலோம் யோவாப் தாவீதுட்ட ரொம்ப வேதனையோடு இந்த விஷயத்த பகிர்ந்து கொள்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை தாவீது ரொம்பவும் பாதிச்சிருச்சு. இந்த வார்த்தை யோவாப் சொன்ன இந்த வார்த்தை, ஒரு போர் சேவகன் தன் தளபதி சொன்ன இந்த வார்த்தை தாவீது ரொம்பவும் பாதிச்சது. அந்த 7ஆம் வசனத்தையும் வாசித்துருங்க. 7ஆம் வசனம். இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்முடைய தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையா இருக்கும் என்றான். இங்க யோவாப் சொல்றாரு, நீ என்ன செஞ்சிருங்க, ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க உன் முகத்தை காமிங்க, அவங்களோட பேசுங்க. நீங்க அங்க பேசலன்னா இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க, உன்மூட்டு போயிடுவாங்க. நீங்க முதல்ல இருந்தீங்களே, கஷ்டப்பட்டீங்களே, அந்த நிலைமையோட மிகவும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் தாவீது ரொம்ப பாதிச்சதுனால தாவீது என்ன செஞ்சார், உடனே எழுந்து தன் ஜனங்களிடத்துல அன்பா பேசுறாரு. இப்படி சில துக்க நாள்கள்லாம் முடிந்த பிறகு, துக்க நாள்லாம் முடியுங்களா, தன் மகன் மரித்து போனார்ல, துக்க நாள்லாம் முடிந்த பிறகு தாவீது உடனே ஒரு வேலை செய்யறாரு. ஏன்னா யோவாப் சொன்னது அந்த அளவுக்கு தாவீதை பாதிச்சதுனால தாவீது அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் எடுக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, எடுத்து வாசிங்கள். 2 சாமுவேல் 19:13 வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாமிசமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களாக்கா,
யோவாப் தான் எல்லாருக்குமே அவருக்கு தளபதியா இருந்து எல்லா யுத்தத்தையும் நடத்தினாரு. இப்போ யோவாப் சொன்ன இந்த வார்த்தை தாவீதை பாதிச்சதுனால தாவீது உடனே என்ன செய்றாரு, யோவாப்பை படத்தளபதியிலிருந்து நீக்கிட்டு அங்க அமசாவை, அந்த 2வது ஆளை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அமசாவை என்ன செய்றாரு, அதாவது அப்சலோமுடைய தளபதியா இருந்தவர் அமசாவை இவருக்கு தளபதியாக அவருக்கு அந்த பதவியை கொடுத்து யோவாப் அந்த பதவியிலேருந்து நீக்கிறார். இது அப்போ இங்கே தான் வந்து அந்த அமசா தளபதியாக ராஜாவுக்கு தாவீதுக்கு வராரு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். சரி, இந்த விஷயத்தில் வந்து இருக்கும்போது சில அந்த துக்க நாள்லாம் அப்படியே நடந்து கொஞ்ச நாள் கடந்து போகும்போது தாவீது எருசலேம் விட்டு அப்சலோமுக்கு தப்பித்து இங்கேருந்து எருசலேம் விட்டு விலகி யோர்தானுக்கு அக்கறைகள் போனார் இல்லைங்களா, அவரை திரும்பவும் ராஜாவா என்ன செய்யணும், அழைத்து கொண்டு வரணும். அப்போ அழைத்து கொண்டு வருவதற்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது. இந்த ஏற்பாடெல்லாம் நடக்கும் போது அங்கே என்ன விஷயம் நடக்குதுனாக்கா, இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிக்குது. என்னன்னா, தாவீதை ராஜாவாக கொண்டு வர்றதுல வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள். இது தாவீதுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே யூத ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் 2 குரூப் இருக்கு. 2 குரூப்புக்குள்ள சரியான பிரச்சனை. எப்படின்னா, தாவீதை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனம் சொல்றாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாம யூத ஜனங்களை செய்றாங்க, தாவீதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது தாவீதுக்கு பெரிய தலைவலி ஆகிப்போச்சு. அதை எடுத்து வாசிங்களா, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 42-43. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம். இதற்காக நீங்கள் கோபிப்பானேன். நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ, எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். இங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம கல்யாணத்துல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என் பேர் ஏன் அதில் எழுதலை, என் பேர் ஏன் போடலை, என்னையா நீ கூப்பிடலை அப்படின்னு சில பிரச்சனைகள் நடக்கும் இல்லைங்களா. அதே போலவே இங்கே யூத ஜனங்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் தாவீதை ராஜாவை திரும்பவும் அழைத்து வரணும்னு சொன்னவங்களே நாங்கள் தான், ஆனால் எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, தாவீதை நீங்கள் போய் அழைச்சி வரீங்களே, அது என்ன நியாயமானது அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய தர்க்கமே, பெரிய பிரச்சனைகளே அங்கே நடக்குது. இந்த பிரச்சனைகளை தான் வந்து அப்போது யூத ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெரிய சண்டைகள் நடக்குது. இதில் 2 குரூப்பாக இருக்குது. அது 43ஆம் வசனத்தை வாசிங்க. 43ஆம் வசனம். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது. என்ன சொல்றாங்க, ராஜாவிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெரியும்ல, நமக்கு 10 கோத்திரம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் 2 கோத்திரம் தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களை விட அதிக மெஜாரிட்டி நாங்கள் தானே முன்கூட்டி நாங்கள் அவரை கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் திருத்தனமாக நீங்கள் போய் அவரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை நடக்கிறாங்க. அப்படி நடக்கும் போது அவர் சொல்கிறாங்க, நான் ராஜா எங்கள் யூத வம்சம் சேர்ந்தவர் தான், அதனால நாங்கள் கொண்டு வரல, அவர் நாங்கள் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ஏதாவது ராஜா வெகுமானமோ வேற ஏதாவது ஆதாயத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வரல, அவர் எங்களை சேர்ந்தவர்ன்றனால நாங்கள் அதை என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே யூதர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் நடக்குது. தாவீது இதில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக ஒருத்தர் பயன்படுத்துறாரு. அதை நம்ம சொல்லுவோம்ல, ஊர் 2 பட்டா கூத்தாடைக்கு கொண்டாட்டம். அப்போது அங்கே ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் அதை தனக்கு சாதகமாக ஒருத்தர் பயன்படுத்துறாரு. அவர் யாருன்னாக்கா இங்கே தான் வர்றாரு, அந்த சேபா என்ற ஒரு மனுஷன். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது பென்யமீன் மனுஷரான பிக்ரியின் குமாரனாகிய சேபா எனும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன். என்ன மனுஷன் அவரு? பேலியான மனுஷன். அதாவது சத்தியம் அறியாத மனுஷன் ஷார்ட்டா சொல்லிடலாம். ஒரு சத்தியமே அறியாத ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன செய்றாரு, மனுஷன் ஒருவன் தற்செயலாய் படிங்க. தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதின் இடத்தில் பங்கும் இல்லை. அவர் என்ன சொல்றார், எக்காலம் ஊதி தாவீதில் எங்களுக்கு பங்கு இல்லை. அங்கே ஏற்கனவே யூதா கோத்திரத்துக்கும் இஸ்ரேல் கோத்திரத்துக்கும் பிரச்சனைகள் சண்டை நடக்குது. இதில் நடுவில் இவர் புகுந்து என்ன சொல்றாரு, தாவீதில் எங்களுக்கு பங்கு இல்லை. ஏன்னா இவர் இஸ்ரேல் கோத்திரத்தை சேர்ந்தவர், இவர் எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தனால இவர் என்ன செய்யறாரு, தாவீதில் எங்களுக்கு பங்கு இல்லை. ஈசாயின் குமாரர் இடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. ஈசாயின் குமாரத்தை எங்களுக்கு
சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. அடுத்த வாசிங்க. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றார். இஸ்ரவேலே, நீங்க அவங்க கூடாரத்துக்கு என்ன செஞ்சிருங்க, திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்காலம் ஊதிய ஒரு சொல்றாரு. அடுத்த வசனம் 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமல்ல, யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். அப்போ அந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னாக்கா இந்த சேபாவை கூட ஒரு சில ஆட்கள் எல்லாம் செய்றாங்க, கூடி அவரோடு கூட சேர்ந்து போயிடுறாங்க. இங்க தாவீதும் தாலோடு சில இருக்கிறாங்க. இந்த 2 குரூப்பாக அங்க பிரிஞ்சிருக்கு. இதுல தனக்கு சாதகமா பயன்படுத்தின இந்த சேபா பண்ண விஷயம் தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. இந்த மாதிரி சேபான்ற ஒரு மனுஷன் கலகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது என்ன செய்றாரு, இந்த அப்சலம் பண்ண விஷயத்தை விட, இந்த அப்சலம் பண்ண விஷயத்தை விட இந்த சேபா பண்ற விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஏன்னா எதுக்காக தாவீது இப்படி சொல்றாருன்னா, அப்சலம் பண்ண விஷயம் என்னன்னா தாவீதை மட்டும்தான் கொல்லணும். அவரோட நோக்கம் தான். அப்சலம்ன்ற நோக்கம் தாவீதை கொல்லணும், மற்றபடி பிரிக்கணும், சண்டை போடணும், ராஜ்யத்தை நம்ம ஆளணும் அப்படின்ற நோக்கம் அப்சலமுக்கு இல்லை. தாவீதை மட்டும்தான் கொல்லணும் அவருக்கு, அவ்வளவுதான். ஆனா இங்க சேபா அப்படி இல்லை, ராஜ்யத்தை 2ஆ பிரிக்கிறார். அப்படி ஒரு கலகத்தை இந்த சேபா அங்க உண்டு பண்ணதுனால தாவீதுக்கு பெரிய தலைவலியாய் அவர் என்ன செய்றாரு, உடனே அங்க அபிசா என்ற ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு. அதை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 20:6. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாத படிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின் தொடர்ந்து போ என்றான். இங்க நீங்க கவனிச்சிங்களாக்கா, தாவீதுடைய போர் தளபதி யோவாப்பை பதவியிலேருந்து நீக்கியாச்சு. அமசா தான் பதவியில் இருக்கிறாரு. இங்க அமசாவிட்ட சொல்லாம இங்க அபிசாயை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய சகோதரனுடைய படையை கூட்டுக்கிட்டு நீ அந்த பிக்ரின் குமாரனாகிய சேபாவை போய் அரெஸ்ட் பண்ண புடி அவனை அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்ன நடந்துச்சுங்க அப்படின்னா, இங்க அமசா மிஸ்ஸிங். அதாவது அமசாவிட்ட தாவீது ஒரு வேலை விட்டு அனுப்புறாரு. என்ன வேலைன்னா, நீ போய் யூதாவுடைய மூப்பர்களை போய் கூட்டிட்டு வா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீ சொல்லி இந்த நாளுக்குள்ள நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. இந்த அமசா போனவர் தான் திரும்பவே இல்லை. ஏன்னா அவர் வழியில இந்த யோவாப் கொன்று போடுறாரு. அதனால அதை அப்படியே விட்டுடலாம். அந்த அமசாவையும் அந்த நடந்த கொல்லப்பட்ட விஷயத்தையும் அப்படி விட்டுடலாம். இது வேற ஒரு பாடத்துல ஜாயிண்டா இருக்கு, அதை நம்ம அவரை பார்க்கலாம், அதை அவங்க விட்டுடலாம். ஆனா இங்க யோவாப் அபிசா அதனால தான் அபிசாவை கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரனா யோவாப்பு தான் அபிசாயோட சகோதரன். அதாவது தாவீதோட ராஜா தளபதியா முன்னே இருந்தாங்களா யோவாப், அவரு அபிசாவுக்கு சகோதரன். அப்படி உன் சகோதரனுடைய ஆட்கள்லாம் கூட்டிட்டு நீ எங்க போய் அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீது கட்டளையிடுறாரு. இப்படி கட்டளையிட்டோம்னு அப்போ இந்த அபிசாவோட கூட சில பராக்கிரமசாலிகள்லாம் போறாங்க. 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலாத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். அப்போ அங்க சேபாவை பிடிக்கிறதுக்கு எருசலேம் வந்து என்ன செய்றாங்க, அங்க அவங்க போறாங்க. போகும்போது இந்த யோவாப்பு அதில் ஜாயிண்ட் ஆயிடுறாரு. யோவாப்பு தளபதியா இருந்தவர் பதவியிலிருந்து விலகினவர் திரும்பவும் அதில் ஜாயிண்ட் ஆகி அவரு என்ன செய்றாரு, இவங்களோட கூட சேர்ந்து சேபாவை பிடிக்கிறதுக்கு போறாங்க. இந்த ஓடி போன இந்த சேபா கேள்விப்படுறாரு, நம்மளை தாவீது ராஜா நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டார், படையை அனுப்பிச்சிட்டாருன்னு சொன்னோன்னே நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு மனுஷன், அவருக்குள்ள சின்ன ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு ஒரு படையே போகுது, பராக்கிரமசாலிகள் எல்லாருமே அந்த போறாங்க பிடிக்கிறதுக்கு. இவங்க இந்த சேபா கேள்விப்பட்டு என்ன செய்றாருன்னா, எங்க போய் ஒளிறாருன்றதுதான் நமக்கு இந்த பாடத்துல மிக முக்கியம். அதை படிங்க. 2 சாமுவேல் 20:15. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தொற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாப்போடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழும் பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். இந்த சேபா எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு? பெத்மாவாகிய ஆபேல் என்ற ஒரு பட்டணத்துல என்ன செஞ்சிருக்கா, போய் ஒளிந்து கொண்டிருக்கார். இந்த பட்டணம் தான் நமக்கு ஒரு பாடம். இந்த பட்டணத்திலிருந்து நமக்கு ஒரு பாடம். இந்த பட்டணத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பட்டணத்தின் பெயர் ஆபேல் என்ற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல தான் நம்மளுக்கு ஒரு பாடம் இருக்குது.
சரி, இந்த பட்டணத்துக்குள்ள இந்த சேபா ஒளிந்து கொண்டிருக்கலாம். இந்த பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டுறாங்க. அங்க சில இடிக்கும் கருவிகள்லாம் கொண்டு வந்து இடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த பட்டணத்தை குறித்து ஒரு சில விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயையும். என்னங்க? ஆபேல் மாயம். இந்த ஆபேல் மாயம் என்ற அப்போ சொல்லப்பட்டது தான் இப்போ ஆபேல் பட்டணம். அது பெத்மாவாகிய ஆபேல் பட்டணம். மாற்றி நான் பத்மான்னு சொல்லிட போகிறேன், பார்த்துக்கிட்டேன். பெத்மாவாகிய ஆபேல் என்ற அந்த பட்டணத்தை தான் ஆபேல் மாயம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்டணத்தை தான் என்ன செய்கிறாங்க, இங்கே அவங்க அந்த பெனாத்தன்ஸ் ராஜா வந்து சண்டை போடுறாரு. இந்த ஆபேல் பட்டணத்தில் சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, அடுத்து வாசிங்க. நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலையும் முறியடித்தார்கள். அது நப்தலி பட்டணம், நப்தலி கோத்திற்கு கொடுக்கப்பட்ட பட்டணம் தான் இந்த ஆபேல் பட்டணம். இந்த பட்டணத்துல விசேஷமாக பண்டக சாலை இருந்துச்சான். பண்டக சாலை நிறையவே இருந்தது இந்த பட்டணத்துல இருந்து. பண்டக சாலைன்னா மீனிங் தானியங்களை அதிகமா சேர்த்து வைக்கிற குடோன் நிறைந்த ஒரு பட்டணம் தான் இந்த ஆபேல் பட்டணம். அப்ப இந்த பட்டணத்துல நிறைய தானியங்களை சேர்த்து வைக்கிற ஒரு குடோன் இங்க நிறைய இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பட்டணம் தான் இந்த ஆபேல் பட்டணம். அது மட்டும் இல்லை, இந்த பட்டணம் குறித்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். அது பின்னாடி அந்த வசனத்தெல்லாம் வருது. இந்த பட்டணத்தில் உள்ளவங்களாம் வந்து அதிக ஞானவான்கள், கல்விமான்கள், ரொம்பவும் சத்தியத்திற்கு பயந்து ஞானத்தோடு புத்தியோடு செயல்படுறவர்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஞானமாக பேசுவாங்க, ஞானமாக தீர்ப்பு செய்வாங்க, ஞானமாய் புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி அவர்களுக்கு அதிகம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அந்த விஷயத்த சொல்றதுக்கு நம்மளுக்கு பல விளக்கங்கள் தேவை. அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா எளிதாய் புரிந்து கொண்டு அதை செயல்படக்கூடிய ரொம்ப புத்திசாலியாக உள்ளவர்கள் தான் இந்த பட்டணத்தார்கள். இந்த பட்டணத்துல தான் வந்து பண்டக சாலையும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பட்டணத்துல விசேஷங்களை நம்ம பின்னாடி படிப்போம். சரி, இந்த திரும்பவும் நம்ம அங்க வந்துடலாம். 20:15 வரலாம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போய் பெத்மாக்காகாவைக்கிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தொற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாப்போட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழும் பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். இப்போ யோவாப்பும் அவருடைய யுத்த வீரர்கள் எல்லாம் பட்டணத்துக்கு சுத்தி நிற்கிறாங்க. அங்க இடிக்கிற அந்த கருவிகளை கொண்டு வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா சுத்தி நின்று அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இவ்வளோ ஞானமும் இவ்வளோ புத்திசாலியும் இருந்த இந்த பட்டணம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா இடிக்கப்பட போகுது இல்லைங்களா? இடிக்கப்பட போகுது. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் இருந்து சத்தமிட்டு, கேளுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ பட்டணத்துல இருந்து, எங்கேருந்து? வெளியில இருந்து அப்படின்லாம் இல்ல, பட்டணத்துக்குள்ளே ஒரு ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ இருந்திருக்காங்க. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ படிங்க. கேளுங்கள், நான் யோவாப்போட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டி வர சொல்லுங்கள் என்றாள். இங்க என்ன சொல்லிருக்க? அந்த புத்தியுள்ள ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமே இடாம கேளுங்கள் அப்படின்னு சொன்னா, யோவாப்போட ஆளுங்க இடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு புல்டோஸ் வச்சு இடிக்கிறாங்க. ஒரு புல்டோஸ் சத்தம் எவ்வளோ இருக்கும்? அந்த சத்தம் அதிகமாக கேட்குமா? அல்லது ஒரு போர் வீரர்கள் சும்மா சாதாரணமாக இடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, பயங்கரமாக கெம்பரித்து சத்தம் போட்டு கத்திட்டு தான் இருந்திருப்பாங்க. இது இடிக்கிற சத்தம் ஒன்று, ஆட்களுடைய சத்தம் ஒன்று. இவ்வளோ சத்தத்தில் மத்தியிலையும் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ கேளுங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் சத்தமிட்டு கேளுங்கள். அந்த சத்தத்துக்கு மேலாக தன் சத்தத்தை உயர்த்தி என்ன செஞ்சுருக்காங்க? கூப்பிட்டு இருக்காங்க. இப்படி கூப்பிடும்போது யோவாப்போட ஆளுங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த பெண்ணோட சத்தத்தை கேட்டு ஸ்டாப் பண்ணிட்டு யோவாப்பிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ உண்மை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே யோவாப் என்ன செய்றாரு? அந்த ஸ்திரீ கிட்ட வர வாசிங்க அடுத்த வசனத்தை. 17ஆம் வசனம். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்த பொழுது, அவள் சமீபத்தில் வந்த போது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். நீர்தானா அந்த யோவாப் என்று கேட்டாள். அது யோவாப் யாருங்க? அவரு ஒரு ராஜா, ஒரு தளபதி, யுத்த வீரர். தன் கையில பட்டயத்தை வைத்திருக்கிறார். யுத்த வீரர்கள்லாம் சுத்தி நிற்கிறாங்க.
அவரை சத்தமிட்டு இங்க வான்னு சொன்னது இல்லாம நீர் தான் அந்த யோவாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்திரீயோட குணத்தை நீங்க நல்லா கவனித்துங்க. அவ்வளோ சாதாரணமா நீர் தான் அந்த யோவாப்பா, இங்க வா, இங்க நான் சொல்றதை முதல்ல வந்து கேள், படி. அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். நான் சொல்றது நீங்க கேளும் என்றால் அதுக்கு அவன் கேட்கிறேன் என்றான். அதுக்கு அவன் கேட்கிறேன் என்றான். சொன்ன உடனே அந்த அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசிங்க. இதுல இருந்து கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க? பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். அப்படின்னா இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் தான் நிறைய இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பட்டணத்தை சுற்றி உள்ள அந்த தேசம் முழுவதும் உள்ள எந்த விதமான வழக்கையும் தீர்க்க முடியாத வழக்குகள், பிரச்சனைகள் இருந்தா அவங்களால தீர்க்க முடியல, இந்த வழக்கை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தள்ளிட்டாங்கன்னா அந்த வழக்கை நேரா அந்த பெத்மாவாகிய ஆபேலில் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு வருவாங்க. ஏன்னா அங்கதான் தீர்க்க முடியும். அவங்களால மட்டும்தான் ஒரு சரியான நியாயமான நீதியான ஒரு தீர்ப்பை அவங்க மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். அதனால அவங்ககிட்ட தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் இதுதான் இந்த ஆபேல் பட்டணம். இது பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலில் விசாரித்தால் வழக்கு தீரும் என்ற ஒரு பழமொழியை பெற்றுக்கொண்டதான் இந்த பட்டணம். அடுத்தது வாசிங்க. 19ஆம் வசனம். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவளுமாய் இருக்கையில். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த பட்டணத்தார்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க, அதே நேரத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நீதி நியாயங்களை செய்கிறக்கூடிய ஜனங்களாகவும் இவங்கள் இருக்கிறாங்க. அதனால அதை எடுத்து சொல்றாங்க, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்து வாசிங்க. நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமா இருக்கிறதை நிர்மூலமாக பார்க்கிறீரே. இந்த இஸ்ரவேலிலே நீ என்ன செஞ்சிருக்கிற? இஸ்ரவேலிலே தாய் பட்டணத்தை நீ என்ன நிர்மூலமாக்க பண்ற பாக்கிறதுக்கு வந்திருக்கிற. இது என்ன பட்டணமா? தாய் பட்டணம். தாய் பட்டணம் நம்ம இருக்கிற வசிக்கிறத தாய் நாடு, தாய் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க தாயின் பதிலாக இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முதன்மையான பட்டணம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? சீப் சிட்டி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது முதன்மையான ஒரு பட்டணம். இஸ்ரவேலிலே இது வந்து ஒரு முதன்மையான பட்டணம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை என்ன செய்யற? நிர்மூலமாக்க வந்திருக்கிற அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அடுத்தது வாசிங்க. நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றால். நீ கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க பாக்குறது என்ன? கர்த்தருடைய சுதந்திரத்தை அழிக்கிறதுக்கு பாக்குறது என்ன அப்படின்றாங்க. அப்ப இது கர்த்தருடைய சுதந்திரம். இந்த பட்டணம் வந்து கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் உள்ள பட்டணம். இதையே நீ என்ன செய்யற? நிர்மூலமாக்க, அழிக்கிறதுக்கு நீ பாக்குற அப்படின்னு ஒண்ணு. யோவா மிகவும் பயந்துட்டு உடனே அவர் என்ன ஏன் அவருக்கு அந்த பயம் வந்துச்சுனாக்கா அவர் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை. 20ஆம் வசனம். யோவா பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமா இருப்பதாக. யோவா ரொம்ப பயந்துட்டாரு. பயந்து விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு தூரமா இருப்பதாக. நான் அழிக்கவோ அதை விழுங்கவோ நான் வரல. ஏன் யோவா இந்த வார்த்தை சொல்றாருன்னா, பொதுவாகவே தேவன் கொடுத்த சுதந்திரத்தை எந்த மனுஷனாலும் அபகரிக்கவும் முடியாது, எந்த மனுஷன் தொடவும் முடியாது. புரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்தை யாரால் தொட முடியாது. இப்படி தொடரணும்னு சொன்னாக்கா அது தேவன் அனுமதிச்சு கொடுத்தாதான் தொட முடியும். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், நியாயாதிபதி காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அந்நிய ராஜாக்களை வரவழைத்து அவர்கள் தண்டிப்பாரு. அவர்கள் மனம் திரும்பினா ஒரு நியாயாதிபதிகளை கொண்டு வந்து அவர்கள் மீட்பாரு. திரும்பவும் தப்பு பண்ணுவாங்க, திரும்பவும் அந்நியர்களை கொண்டு வர. இப்படி தேவன் அனுமதிச்சாதான் அந்த சுதந்திரத்தை அழிக்கவோ தொடவோ முடியும். ஆனா யாரால அவ்வளவு ஈஸியா தொட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த வசனம் இருக்கான்னு தெரியல. உபாகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முதல். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் பொழுது. இங்க மோசே ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஒரு பட்டணத்துக்கு யுத்தம் பண்ண போனீங்கன்னா
அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற அந்த கடவாய். பட்டணத்துக்கு நீ சமாதானம் என்று முதல்ல நீ போய் சொல்லு. எடுத்து நீ போய் பட்டணத்தை முற்றுகையிட்டு கொத்தளம் போட்டு அந்த பட்டணத்தை இடிச்சு அந்த ஜனங்களை கொல்றதுக்கு வேலைலாம் இங்க கிடையாது. அது தேவனுடைய காரியம், தேவனுடைய சட்டத்திட்டமே அதுதான். அநேஷமா நீ அந்நியர்கள் புறஜாதிகள்ன்றதுனால நீ போய் எடுத்து அந்த பட்டணத்தை நீ அவங்கள அடிச்சு கொண்டுட்டு நீ சொந்தமாக்கிறதெல்லாம் முடியாது. தேவனுடைய சட்டம் அந்த மாதிரி. அந்த பட்டணத்துக்கு நீ போனீங்கன்னா அந்த பட்டணத்துல போய் முதல்ல சமாதானம் என்று சொல்லு. அவங்க திரும்ப உனக்கு சமாதானம் என்று சொல்லுவாங்க. அப்படி அவங்க சமாதானம் சொல்லிட்டாங்கன்னா அன்னிலேருந்து அவங்க உனக்கு கப்பம் கட்டுவாங்க. அவங்க சமாதானம் சொல்லலன்னா அதுக்கப்புறம் நீ போய் அடிச்சு உரைச்சி அதை என்ன செய்ய உனக்கு சொந்தமாக்கி கொள்ளுன்றதான் சட்டம் வசனம் சொல்லுங்க. படிங்க அந்த வசனத்தை ஃபுல்லா. 11ஆம் வசனம். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். அவர்கள் உன்னுடைய சமாதானம் படாமல் உன்னுடைய யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றுகை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் உள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினாலே வெட்டி. அப்படி முதல்ல ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு சமாதானம் சொல்லு. அவங்க சமாதானம் என்று சொன்னா அவங்க அதுல இருந்து கப்பம் கட்டுப்பாங்க, உங்களுக்கு அவங்க அடிமை. ஆனா நீ சமாதானம் சொல்லாதபடி டைரக்டா நீ போய் அவங்ககிட்ட யுத்தம் பண்ணினா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற தேவனுடைய சட்டமே அங்க இருக்கு. அப்படி அந்த சட்டத்தை மீறி தான் போய் யோவாப் என்ன செஞ்சிருக்காரு, உள்ள நுழைஞ்சு அந்த பட்டணத்தை இடிக்கிறதுக்கு எத்தனை பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அந்த அம்மா விலைக்கு சொல்ற இப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அதாவது இந்த பட்டணம் நீதி நியாயங்கள் செய்யற பட்டணம், உண்மை உள்ள ஒரு பட்டணம், சத்திய வசனம் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணம், இந்த தாய் பட்டணம் முதன்மையான ஒரு பட்டணம். இப்படி ஒரு பட்டணத்தை நீ நீ நிர்மூலமாக்கலாம் பாக்குறியே இப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் பயந்து இல்ல நான் அழிக்கணும் அதை விழுங்கணும்ன்ற நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு நடந்த விஷயத்த அந்த அம்மாட்ட அவர் சொல்றார். படிங்க அடுத்த வசனத்தை 21. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். காரியம் அப்படி அல்ல. பிக்கிரியின் குமாரனாகிய சேபா எனும் பேருள்ள எப்பிராயின் பர்வத்தனா இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேல் இருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி. இங்க யோவாபு சொல்றாரு, இங்க சேபான்ற ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமா இருந்தாரு, அவரு இப்போ உங்க பட்டணத்துக்குள்ள இருக்கிறாரு, அந்த மனுஷனை மட்டும் நீங்க பிடிச்சு கொடுத்துருங்க, நான் என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்படிதானே, ஒரு 10 நிமிஷம் நீ அந்த நிழல போய் நில்லு, அவன் சேபாவுடைய தலையை நாங்கள் வெட்டி மதில் மேல இருந்து போடுறோம், அந்த தலையை எடுத்துக்கிட்டு நீ வந்த வழி திரும்பி பார்க்காம ஓடி போயிடு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த 22ஆம் வசனம் வாசிச்சு. 22ஆம் வசனம். அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோபாவிடத்திலே போட்டார்கள். பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவோட தலையை வெங்காயம் வெட்டுற மாதிரி, கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி ஒரே வெட்டி மதில் மேல இருந்து தூக்கி போட்டாங்க. வாசிங்க. அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவின் இடத்திற்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். இங்க இந்த பாடம் இதோட முடிஞ்சிச்சு. சேபாவுடைய தலையை வெட்டி அந்த அம்மா புத்தியாய் பேசுனதுனால அந்த தலையை வெட்டி அவங்க உள்ள போட்டாங்க. இவரு அந்த மதில் கீழே இருந்திருந்த ஒரு தலையை எடுத்துக்கிட்டு வந்த வழியை திரும்பி பார்க்காம போயிட்டாரு. இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இந்த பாடம் இதோட முடிஞ்சது மட்டும் இல்லாம இந்த பட்டணத்தை காத்த அந்த புத்தி உள்ள ஸ்திரீயும் ஜனங்கள் காலப்போக்கில் மறந்துட்டாங்க. இதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை அந்த பெத்மாவி ஆபேல் இருக்கிற பட்டணத்தார் மட்டும் மறக்கல, நாம எல்லாருமே சேர்ந்து மறந்துட்டோம். ஆனா இஸ்ரேலுக்கு இந்த சாலமோன் ராஜாவா இருக்கும்போது சாலமோன் மட்டும் இந்த விஷயத்த மறக்கவே இல்லை. ஏன் மறக்கலைன்னா, அவருடைய அம்மா பச்சைப்பால் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தான் மகனுக்கு இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. சொன்னதுனாலதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, பிரசங்கி புஸ்தகத்துல இந்த பாடத்தை எழுதி வச்சிருக்காரு. அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்றதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டேன். அவர் சொல்ற, சூரியனுக்கு கீழே ஒரு ஞானமுள்ள ஒரு விஷயத்த கதையை நான் கேட்டேன், ஞானமுள்ள ஒரு கதையை நான் கேட்டேன்.
அது என் பார்வைக்கு பெரியதாய் தோன்றிற்று. அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தின் பெயர் அவர் அங்க குறிப்பிடல. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தின் பெயர் ஆபேல் என்ற பட்டணம். அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர்கள். அதுல கொஞ்சம் மனிதர்கள் அங்க இருந்தாங்க. அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து, அதுக்கு விரோதமா ஒரு பெரிய ராஜா என்ன செஞ்சாரு? வந்த அந்த பெரிய ராஜாவை பேர் என்ன? அந்த பெரிய ராஜா பேர் என்னங்க? யோவாப் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தாவீது அதை குறிப்பிடல. சாலமோன் அதை குறிப்பிடல. அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அவருங்க கொத்தளங்களை போட நம்ம அங்கேயும் அதான் பிரச்சனை. பெரிய கொத்தளங்களை போட்டான். 15ஆம் வசனம். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அதுல ஒரு ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான் என்று சாலமோன் அங்க எழுதி வச்சிருக்காரு. ஞானமுள்ள ஏழை மனிதன் அங்க இருந்தான். ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால். அவன் தன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான். அவள் அந்த புத்தியாய் பேசுறதுனால அந்த பட்டணத்தை விடுவித்தால், காப்பாற்றினாள். இங்க அந்த ஞானமாய் பேசுறதுனால இந்த மனிதன், ஞானமுள்ள இந்த மனிதன் அந்த பட்டணத்தை காத்தாரு. அங்க அந்த ஸ்திரீ புத்தியாய் பேசுறதுனால, ஞானமா பேசுறதுனால பட்டணத்தை காப்பாற்றினார்கள். ஆனால் ஒருவரும் வாசிங்க. ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆனாலும் அந்த ஒருவரும் அந்த ஏழை மனிதன் நினைக்கவில்லை. ஆனாலும் ஒருவரும் அந்த ஸ்திரீயை நினைக்கல. எல்லாருமே மறந்துட்டாங்க. இது சாலமோனுக்கு இதை பார்த்து கதையை இதை எழுதின உடனே அவருடைய மனசுல பட்டதை உடனே அவர் சொல்றாரு, பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமும். இங்க ஒரு யுத்தத்துல ஒரு பெரிய சேனையே ஒரு பட்டணத்தை பிடிக்க வரும்போது அங்க பலன் அவசியம் இல்லை, யுத்த கருவிகள் அவசியம் இல்லை, ஞானம் புத்தியும் தான் அங்க மிகவும் அவசியம் என்பதை இங்க சாலமோன் குறிப்பிட்டு சொல்றாரு. எடுத்து வாசிங்க. 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று சொல்றாரு. அடுத்தது பாத்துங்க. அது ஏசாயா தீர்க்கதரிசனம் 30:15. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் இங்க ஏசாயா சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அதுதான் நமக்கு பலன். அதனாலதான் நம்ம என்ன நம்பிக்கையும் நம்ம அந்த அமெரிக்கையாயும் நம்ம அது மேல வைக்கிற நம்பிக்கையும் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எதையுமே செய்ய முடியும். நம்ம பலத்தை அங்கே காமிச்சா எதுவுமே செய்ய முடியாது. என்னதான் பலம் நம்மகிட்ட இருந்தாலும், கருவிகள் இருந்தாலும், எது இருந்தாலும் அதனால நம்ம எதையும் சாதிக்க முடியாது. அங்கே ரொம்ப அமைதியா, அமெரிக்கை ரொம்ப ஞானம், நிதானம் இதெல்லாமே அங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்படிதான் அந்த பட்டணத்தை இங்கே காக்க முடியும் அப்படின்ற அங்கே சொல்றாரு. ஆபேல் பட்டணம் எதனால் காக்கப்பட்டது அப்படின்னா, ஆபேல் பட்டணம் ஞானத்தினால் புத்தியால தான் காக்கப்பட்டது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஸ்திரீயை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஸ்திரீனுடைய குணலட்சணங்களை என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் இதாக பார்த்துக்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்திரீ அவ்வளோ பெரிய படைகள் தங்களை சுற்றி நின்று இடிக்கிறாங்க. அதில் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ மட்டும் பதட்டமே இல்லாமல், பயப்படமே இல்லாமல், எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் அவள் ரொம்ப மிகுந்த தைரியமாக அந்த யோவாப்பை இங்கே வர சொல், நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவ்வளோ பேர் ராஜா முன்னாடி நின்று, தளபதி முன்பாக நின்று அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அம்மாவுக்கு தைரியம் என்ற ஒரு குணலட்சணம் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா நாம கூட நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கணும்னா வந்து பதட்டவோ பயந்துடவோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. முதல்ல நம்மள்கிட்ட தைரியம் என்றது நம்மகிட்ட இருக்கணும். அடுத்தது அந்த சகோதரிக்கு துளி கூட பயமே இல்லை. ஏன்னா பட்டயத்தை கையில வைத்திருக்க அவ்வளோ பெரிய ஆள் முன்னாடி போய் நின்று அவர் பேசுறாங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீதானே அந்த யோவாப்பா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்திரீ எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றதை நல்லா அறிந்து வைத்திருக்கிறாங்க. நம்மலாம் என்ன செஞ்சிருப்போம், வாங்க கொஞ்சம் உட்காருங்க, நம்ம சாப்பிடலாம், விஷயத்தை என்னன்னு சொல்லலாம், விஷயத்தை நடக்கலாம், என்ன பிரச்சனை அப்படின்றலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்க ரொம்ப ஞானமா எதை பேசணும் அப்படின்ற நல்லா
வச்சிருக்கிறாங்க. எதை பேச வேண்டும், அதை எப்படி பேச வேண்டும் என்பதை ஒரு ஞானத்தோடு அந்த அந்த பெண்மணி பேசியிருக்கிறாங்க. அடுத்தது அது மட்டுமல்ல, நாலாவது பாயிண்ட் என்னன்னா, பிரச்சனைக்கு தீர்வு காண்பது. ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையவே பெரிய பூதாகமா நம்ம கொண்டு வந்துடாம அந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அதுதான் யோசிக்கணும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அந்த பிரச்சனையை தான் நம்ம பெருசா பார்ப்போம். ஆனா இங்க அந்த பெண் அப்படி இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்க்காம அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னா, உனக்கு அந்த தலை வேணும் அவ்வளோதானே, வாங்கிக்கோ, பட்டணத்தை இடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஞானமாக அங்கே செயல்பட்டதுனால அந்த பட்டணம் என்ன செஞ்சிருக்கு, காக்கப்பட்டது. இதுதான் அப்போ ஒரு பட்டணத்தை காப்பாற்றணும், தப்பி வைக்கணும் அப்படின்னா பலன் முக்கியம் இல்லை, இங்கே ஞானம் தான் முக்கியம். இது கூட ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கூட பார்க்கலாம். 2 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். இங்கே சாலமோனுடைய ராஜாவா பொறுப்பு ஏற்ற உடனே முதல் செஞ்ச சாலமோன் வேலை என்னன்னா, தேவனே இவ்வளவு திரளான ஜனங்களை நான் என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும், இவளுக்கு நியாயம் விசாரிக்கணும், இவங்களை நடத்தணும் அப்படின்னா எனக்கு மிகவும் முக்கியமாக எனக்கு தேவைப்படுது ஞானமும் புத்தியும் தான். இது 2 எனக்கு மெயினாக நீங்கள் செஞ்சுங்க கொடுங்க அப்படின்ற சாலமோட ஜெபமாக இருக்குது. அப்போது ஒரு விஷயத்த நம்ம ஒரு ராஜாவுக்கு தேவையானது என்னன்னா, தன் ஜனங்களை வழிநடத்தணும், ஆளுகை செய்யணும்னா அவர்களுக்கு ஞானமும் புத்தியும் அவசியம் என்பதை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த சகோதரர்கிட்ட இருந்துச்சு. அப்படின்னா இந்த புத்தியும் இந்த ஞானமும் இப்போ யார்கிட்ட இருக்கு? இந்த புத்தியும் இந்த ஞானமும் இப்போ யார்கிட்ட இருக்கு? நல்லதுங்க. ஒரு பட்டணத்தை காப்பாற்றணும், அந்த பட்டணத்தை காப்பாற்றுறக்குரிய ஞானம் புத்தியுமே அன்னைக்கு அந்த புத்தி உள்ள ஸ்திரீகிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த பட்டணத்தை காப்பாற்றணும், ஒரு பட்டணத்தை காப்பாற்றணும்னா இந்த ஞானமும் புத்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு. சபைகிட்ட தான் ஞானமும் புத்தியும் இருக்குது. சபைகிட்ட ஞானமும் புத்தியும் இருந்தால் நாம் வெற்றி அடையலாம். நாம் தேவனிடத்தில் போய் சேர்றதுக்கு தக்க சமயம் பார்த்து எந்த வசனத்தை எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டும் என்ற எல்லா தகுதியுமே சபைக்கு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சபையை தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சரி, அப்படின்னா இந்த பட்டணத்தை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கலாம். நான் சீக்கிரம் போயிடுறேன். இந்த பட்டணத்தை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த முற்றுகை போடப்பட்ட இந்த பட்டணம் எப்படி பட்டணம் அப்படின்னா, இந்த பட்டணத்தில் பண்டக சாலை இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோமா 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த பட்டணத்துக்குள்ளாக பண்டக சாலை இருந்தது. பண்டக சாலை மீனிங் என்னாங்க, நம்மளுக்கு திரளான சத்தியம் நம்மள்கிட்ட நிறைந்திருக்கிறது. பொக்கிஷ சாலையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அப்போ ஒரு சபை, இந்த சபையை தான் நம்ம என்ன செய்யலாம், பட்டணமாக நம்ம சொல்லலாம். இங்கே பட்டணத்துக்குள்ள பொக்கிஷ சாலை சத்தியம் நிறைந்து இருக்கிறது. சத்தியம் இங்கே நிறைய காணப்படுகிறது. அடுத்தது, இந்த பட்டணம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக செயல்பட்டிருக்குது. அதாவது நீதி நியாயங்கள் என்ன என்பதை தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதியும் ஞானமும் புத்தியும் உள்ளவர்கள் தான் இந்த பட்டணம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டணத்தார்கள் சமாதானம் நிறைந்தவர்கள். இந்த பட்டணத்தார்கள் அதிக உண்மை உள்ளவர்கள். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, அது வசனம் வேண்டாம், டைம் ஆகிடும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது முதன்மையான ஒரு பட்டணம், சிப் பட்டணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. முதன்மையான ஒரு பட்டணமாக இருக்கான, மற்றவர்கள் காட்டிலும் மற்ற தேசத்தார் மற்ற ஜனங்களை காட்டிலும் முதன்மையாக நம் நடக்கக்கூடிய ஜனங்களாக இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது, இவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம். இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இவ்வளவு தகுதியை பெற்ற இந்த பட்டணத்தை யாருக்கு ஒப்பிடலாம், யார் ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம், அப்படி ஏதாவது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கா, பட்டணம் இப்படிதான் அப்படின்ற ஒப்பிட்டு சொல்லஇருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாமா? அப்போ யாரை இதை சொல்லலான்னு ஏதாவது வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது வசனம் ஞாபகம் இருக்கா?
இந்த பட்டணத்தை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம்? ஏதாவது ஒரு வசனம் அப்படி ஏதாவது இருக்கா? அடைக்கல பட்டணம். ஆனா இந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. எங்க சொல்லியிருக்கிறாருன்னா மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு பட்டணத்துல சத்தியம் நிறைந்து இருக்குதுன்னா, ஒரு பட்டணத்துல அதிக சத்திய ஒளி அங்க இருக்குதுன்னா, வெளிச்சம் இருக்கு, ஒளியை பெற்றுக்கொண்டு இருப்பார்கள்னா அந்த பட்டணம் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் தரக்கூடிய பட்டணமா அது என்ன செய்யும், காணப்படும் என்று இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கீழே இருளில் நம்ம பார்க்கும்போது கீழ் தாழ்வான இடத்துல இருந்து ஒரு உயரமான மேல மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை பார்த்தோன்னா இரவுல இல்லை வெளிச்சமா காணப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது பிரகாசமா தெரியும். அப்படிதான் இந்த இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல, இருண்டுப்படுகிற இந்த உலகத்துல தேவன் தன் ஒளியை தன் பிள்ளைகளுக்கு, ஒளியை சத்திய ஒளியை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து இங்க நம்ம பிரகாசம் கொடுக்கக்கூடிய வெளிச்சம் தரக்கூடிய ஜனங்களா என்ன செஞ்சிருக்காரு, நம்ம வைத்திருக்கிற. அப்போ வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த பட்டணத்தார். அப்போ ஆண்டவரை இயேசுகள் சொல்றாரு, நீங்களே அந்த பட்டணம், வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பட்டணம். அடுத்த வாசிங்க 15ஆம் வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். என்ன சொல்றாரு? சத்திய ஒளியை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய எல்லா கிரிகள் எல்லாமே பரிசுத்தமாய் உண்மை உள்ளதாய் உத்தமம் உள்ளதாய் காணப்படும். நீங்க வெளிச்சத்தை தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கிரிகள் எல்லாம் சுத்தமா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். உங்களை பார்க்கும் போது இவர்கள் சத்தியம் நிறைந்தவர்கள், சத்தியவான்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சி பகரக்கூடிய பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களாய் நம்ம பார்க்கிறதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. அதே நேரத்துல ஒரு நன்றாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சத்தியத்தை ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு சத்திய ஒளியை விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு சத்தியத்தை நம்ம விரும்புகிறோமோ, சத்தியத்து மேல் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம நடக்கையை, நம்ம கிரிகள் எல்லாம் மாறிடும். எந்த அளவுக்கு அதை நாம் வெறுக்கிறோமோ, சத்தியம் வேண்டாம் என்று சொல்றாங்க, அந்த அளவுக்கு நாம் இருளடைந்து தான் காணப்படுவோம். அது கூட ஒரு உதாரணத்தோட ஒரு வசனத்து நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 28:25. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். தன்னுடைய ஒளியை மங்க வைத்து தன் இருளில் இருக்கிற வாழ்க்கையுடைய ஜனங்களுடைய பட்டணம் என்னதான் இடிந்து போன பாழான ஒரு பட்டணம் போல இருக்கும். அவளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. அதுக்குள்ள எல்லாமே வரும். அதுல இப்ப என்னென்னலாம் உலகத்துல காணப்படுகிற பாவமான எல்லா விஷயமே அதுக்குள்ள போய் சேர்ந்துரும். ஆனா ஒரு ஒளி உள்ள இடத்துல எதுவுமே வராது. அதான் இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க குறிப்பிட்டு அதை சொல்றாரு. அதே தான் சாலமோன் அங்க சொல்றாரு, அந்த பட்டணம் பாதுகாப்பா இல்லைன்னா இடித்து போன பாழான பட்டணம் போலவே இருக்கும் என்று அவரு சொல்லப்பட்டிருக்கு. இதே கூட ஒரு இயேசு கிறிஸ்து இன்னொரு வசனத்தை கூட, எந்த அளவுக்கு ஒளியை நாம் விரும்புகிறோம், எந்த அளவுக்கு இருள் இருக்கிற ஜனங்கள் ஒளியை வேண்டாம் என்று சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எடுத்து வாசிங்க. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21. யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான். தவறா நடக்கணும், தப்பா நடக்கணும்ன்றவங்க கட்டாயமா ஒளியை விரும்ப மாட்டாங்க, சத்தியத்தை விரும்பவே மாட்டாங்க. உண்மை உத்தமாய் நடக்கணும்ன்றவங்க தான் அந்த ஒளியில என்ன செய்வாங்க, விரும்புவாங்க, நடப்பாங்க. அதுதான் இயேசு வாசிங்க. தன் கிரியைகள் கண்டிக்காத படிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள், தன்னுடைய கிரியைகள், தன் நடக்கைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். சத்தியினிடத்துல அவன் வருகிறான் என்று அங்க இயேசுக்கு சொல்றாரு. இந்த வசனத்துக்கு நம்ம மூத்த சகோதரங்களுக்கு கொடுக்குற ஒரு விளக்கத்தை நீங்க வாசிங்க. கொஞ்சம் அது 2வது பகுதியில இருந்து வாசிங்க. முதல் வேண்டாம், டைம் ஆயிடும். அது தெய்வீக திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருந்து வாசிங்க. தெய்வீக திட்டம் மீது அல்லது நம்முடைய சொந்த இருதயங்கள் மற்றும் ஜீவியங்களின் மீதும் பிரகாசிக்கும் ஒளியின்
கதிர்களுக்காகவும் ஒவ்வொரு கதிர்களுக்காகவும் மிகவும் வைராக்கியமுள்ளவர்களாக மிகவும் வைராக்கியம் உள்ளவர், ஒவ்வொரு வசனத்திற்கும் சத்தியத்துக்கும் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்க கடவும். இருக்க கடவும். சத்தியமானது ம். நம்மை ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் சத்தியமானது ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும், ஒவ்வொரு பாவ செயலிலிருந்தும், ஒவ்வொரு தவறான நடக்கிலிருந்தும் விடுவிக்கத்தக்கதாகவும் விடுவிக்கத்தக்கதாகவும் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தத்திற்கு அதிகமாக கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாகவும் சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புமாக ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் இருளின் கிரியைகளோடும் உபதேசங்களோடும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது. எதுங்க? மற்றதோட என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம எந்த இடத்துலயும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதபடி தெய்வீக வார்த்தையானது நம்முடைய பார்வை திறனை அதிகமாக பெருக செய்யும் பொழுது இருள் மற்றும் ஒளிக்கும் சத்தியம் மற்றும் தப்பறைக்கும் நீதி மற்றும் பாவத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை நாம் அதிகமாக தெளிவாக காண செய்யும் பொழுது நாம் அதிகமாய் நேர்மை அல்லது உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அதிகமாக நேர்மையும் உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய நடக்கை தேவன் விரும்புகிற பிரகாரமாக நாம் நல்ல கிரிகள் செய்கிறவராக, பிதா நாமத்தை மையப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம் என்று இங்க நம்முடைய மூத்த சகோதரன் விளக்கம் சொல்றாரு. இதுவே அப்போ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும், சத்தியம் அறிந்தவர்களுக்கும் சத்தியம் அறியாதவர்களுக்கும், புது சிருஷ்டிக்கும் புதிய சிருஷ்டி இல்லாத பழைய சிந்தையோடு இருக்கிற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றதை கூட அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாரு. எடுத்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17-24 வரைக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கர்த்தருக்குள் உங்களுக்கு சாட்சியாக எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனி நீங்கள் நடவாதீர்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவர்கள் எல்லாமே புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களோ சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒப்பு கொடுத்திருக்காங்க. யாரு இது? புறஜாதிகளை சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் தாங்க ஆவலோடு விரும்பி அதை செய்யறாங்க, அவங்க எல்லாம் செய்யறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, அது நம்மள சொல்றாரு. நீங்க அப்படி இல்ல, நீங்க அப்படி கற்றுக்கொள்ளவும் இல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்களோ கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களே விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குக்கும் இச்சைகளிலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய சுவாபங்கள், பழைய வீணான சிந்தைகள், பழைய நடக்கைகள், பழைய நம்மகிட்ட குணலட்சங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? களைத்து போட்டோம், வெட்டி போட்டுட்டோம். வாசிங்க அடுத்தது. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியினாலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சிந்தை, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை செஞ்சீங்க, தரித்து கொண்டுங்கள். புது சிருஷ்டியை நீங்க தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ நம்ம கிட்ட புது சிருஷ்டி காணப்படுகிறதாக என்ன சொல்றாரு. அப்போ ஏன் இது நம்ம புது சிருஷ்டியை தரித்து கொண்டோம் ஏன் தெரியுங்களா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் புஸ்தகத்துல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், ஏன் தெரியுங்களா? உங்கள் சரீரமான தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்ல, நீங்க தேவனுடைய உடையவர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போது நம்ம தேவனுடைய புது சிருஷ்டியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இதுக்கு தேவனுக்கு சொந்தம். இது தேவனுடைய தேவனுடைய ப்ராப்பர்ட்டி இது. ஆனா இதுக்குள்ள அந்நியர்களோ அந்நிய விஷயங்களோ அந்நிய காரியமோ இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல. அப்படி இல்லாத இருக்கும் போது இங்க நம்ம கேட்ட அந்த பாடத்துல இந்த வெளியிலிருந்து இந்த பட்டணத்துக்குள்ள, இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? சத்தியம் நிறைந்த பட்டணம், உண்மை உள்ள பட்டணம், நீதி நியாயம் உள்ள செய்கிற பட்டணம். இந்த பட்டணத்துக்குள்ள இப்போ யார் ஒளிந்திருக்கிறாங்க?
சேவா என்ற ஒரு மனுஷனை செஞ்சிருக்காரு, உள்ள ஒளிந்திருக்கிறாரு அப்படின்னா இதை குறித்து நான் பார்த்த இந்த பாடத்தை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். அதில் போட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா, யோவாப் இந்த பட்டணத்துக்குள்ள சேபா என்ற ஒரு மனுஷன் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த பட்டணத்தை முற்றுகை போட்டது யாருன்னா யோவாப். யோவாப்னா என்ன அர்த்தம்னா நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புன்னா இந்த யோவாப் அர்த்தம். அடுத்தது இந்த சேபாக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குன்னா பழைய சிந்தை, பழைய மாமிச சிந்தை, பழைய குணலட்சங்கள், பழைய பாவங்கள், இதுதான் இந்த சேபா. அடுத்தது இந்த ஞானமுள்ள புத்தி உள்ள ஸ்திரீ இருந்தாங்கள்ல, அந்த புத்தி உள்ள ஸ்திரீ யாருன்னா இந்த புதிய சிந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கோர்வையா நான் இதை அப்படியே நான் சொல்றேன். இந்த பட்டணம் தேவனுடைய பட்டணம், இது கர்த்தருடைய சுதந்திரமான பட்டணம். இந்த பட்டணத்துல சத்தியம் நிறைந்திருக்குது, உண்மை உள்ளவர்கள். இந்த பட்டணம் தேவனுக்கு உண்மையாய், சத்தியமாய், நீதியாய், நியாயமாய் நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த பட்டணம். இந்த பட்டணம் திருச்சபையே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையாக நமக்குள்ள சேபா என்ற ஒரு மனுஷன் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. அந்த மனுஷன் யாருன்னா பழைய சிந்தை, பழைய மாமிசம், கிரியைகள். இப்படி பழைய மாமிசம், பழைய கிரியைகள் நம்ம கிட்ட உள்ள வந்த உடனே இங்க நியாய தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியில நிற்கும். அந்த நியாய தீர்ப்புக்கு அப்போஸ்தலனான பேதுரு ஒரு வசனம் சொல்றாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமா இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குற காலமா இருக்கிறது. அப்போ நாம் இன்னமும் தேவனுடைய இந்த புது சிஷ்யாக நாம் காணப்பட்டு புதிய சிந்தையில் நடக்கிறவர்கள், சத்தியத்தில் நடக்கிறவர்கள் நம்ம இடத்துல சேபா என்ற ஒரு மனுஷன் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு நிற்கும், பட்டயத்தோடு நிற்கும். என்னன்னா இந்த நியாய தீர்ப்பு தப்பா புரிஞ்சிடாதீங்க. தேவனுக்கு விரும்பாத குணலட்சணங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால், தேவன் விரும்பாத சுவாபம் நம்ம இடத்துல இருக்குமானால், தேவனுக்கு எதிரான கிரிகள் நம்ம இடத்துல இருக்குமானால் தேவன் நம்மளை நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும், பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வரும், தோல்வி மேல் தோல்வி வரும். எது செய்தாலும் நமக்கு அது சரியாக இருக்காது, எதிர்மறையாக நடக்கும். இப்படிலாம் நமக்கு சில போராட்டங்கள் நமக்கு இருக்கும். அதாவது தேவையில்லாம பிரச்சனைகள் நம்மளுக்கு வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் அதை நம்மளை தேடி இல்லை நான் கூட தான் வருவேன் என்று நம்மளை தேடி தேடி பிரச்சனைகள் நம்ம வரும். இதெல்லாம் காரணம் என்னன்னா உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சேபாவை நீங்க என்ன செய்யணும்? சரி பண்ணி அவரை வெட்டி தூக்கி போடணும். அது தூக்கி போடுற வரைக்கும் இந்த யோவாப் அங்க கண்டிப்பா நிக்க தான் செய்வார். சரிங்க, யோவாப் நிற்கிறாரு. நம்மளுக்கு நம்மளை எச்சரிக்கிறது நம்மகிட்ட சொல்றது யாரு அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்ட அந்த புது சிருஷ்டி, புதிய சிந்தை, அதான் அந்த ஸ்திரீ, புத்தி உள்ள அந்த ஸ்திரீ. அந்த புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வாங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பலவீனத்தை, நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை, நம்ம கிட்ட இருக்கிற சுவாப குணலட்சணத்தை நமக்கு எச்சரித்து சொல்லுவாங்க. எச்சரித்து சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சணும்? அப்படியா பார்த்து அது யாருன்னு பிடிச்சி அவங்க தலையை கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி என்ன செஞ்சணும்? வெட்டி தூர போடணும். இதுதான் அப்போஸ்தலன் பவுலும் சொல்றாரு. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அது மாம்ச ஆசைகளையும் செய்வாங்க, இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். உடனடியாக புது சிந்தை நமக்கு எச்சரிக்கும் போது, புது சிந்தை நம்ம உணர்த்தும் போது உடனே நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள் உள்ள என்ன இருக்கிறன்னு ஆராய்ந்து அதை வெட்டி என்ன செஞ்சிடும்? உடனே சிலுவையில் அறைந்திடணும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இன்னொரு வசனத்தோட வாசிங்க. ரோமர் 6:6. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டு பழைய மனுஷனும் பழைய சுவாபம் நம்ம இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? வேலை செஞ்சிடக்கூடாது. அப்படி நம்ம வேலை செய்துன்னு பார்த்துட்டா உடனடியாக அதை என்ன செய்யணும்? வெட்டி சிலுவையில அறையணும் என்று இங்க அப்போஸ்தலன் பவுலும் சொல்றாரு. அடுத்த ஒரு வசனத்தையும் வாசிங்க சீக்கிரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், நீங்க அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள்.
ஒப்பு கொடுங்க. 17 வாசிங்க. 17ஆம் வசனம். ம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து ம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே ஆ. தேவனுக்கு சோஸ்திரம். முதல்ல நம்ம பாவப்படி நம்ம வாழ்ந்தோம், நம்ம இஷ்டப்படி உலகப்புறமான வாழ்க்கையில வாழ்ந்தோம். ஆனா என்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்டோமோ, என்னைக்கு நம்ம சத்தியத்தை கண்டு கொண்டோமோ, சத்திய ஒளிக்குள் நாம் பிரவேசித்தோமோ, அன்னிலிருந்து இதுக்கு நம்ம விலகி முற்றிலுமாக நாம் வேர்பிரித்து காணப்படணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம கண்டிப்பாக அவசியம் என்றதான் எங்க அப்பா பவுல் சொல்றாரு. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீங்க, இப்போது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட புதிய உபதேச சட்டம், புதிய சத்தியம், சத்தியத்தை ஒளியை நீங்க பெற்றுக்கொண்டதுனால, நீங்க மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தனால, அந்த சத்தியத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து உடன்படிக்கை பண்ணதுனால நான் தேவனுக்கு என்ன செய்றேன்? ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமைப்படுத்துறேன். இந்த சத்தியத்தை உடன்படிக்கை பண்ண பிள்ளைகளுக்கு உதாரணமாய் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். அந்த பாடத்தை நான் சகோதரன் அவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விஷயத்தை அங்கே ஒரு கோட் பண்ணிட்டு அந்த பாடத்தை அவர் முடிக்கிறாங்க. நம்மளும் அதே பாடத்தை முடிச்சிடலாம். ரோமர் புஸ்தகம் 2:28. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பானவன் யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, மாம்சத்துல செய்யப்படுகிற விருத்த சேதனமும் இல்ல. 29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்ப உள்ளத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்கள், மைண்ட்ல இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை யார் ஒருவன் வெட்டி தூர போறானோ அவன் தான் யூதன், அவன் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவன் தான் தேவனுடைய சொத்து, சுதந்திரம் அப்படின்ற இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கூட ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் நீங்க சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். எரேமியா புஸ்தகம் 4:4 வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்க. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யுங்க? வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த பழைய சிந்தை, பழைய விஷயங்கள்ல என்ன செஞ்சுங்க? முதல்ல வெட்டி போட்டுருங்க. அப்படி நீங்க வெட்டி போட்டு உங்களை சுத்தப்படுத்துகிறீங்களோ, யார் தன் யோவாப்பு நியாய தீர்ப்பு நம்ம இடத்துல இருக்குதுன்னு பார்த்த உடனே நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை யார் ஒருவர் சரி செய்து அதை வெட்டி உடனே மதில் மேலே வந்து யார் தூக்கி போடுறாங்களோ அவங்கள நியாய தீர்ப்பு அவங்களை விட்டு கடந்து போகும். அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். சத்தியத்தின் மேல் சத்தியம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் போய் சேருவதற்கு தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் வழிநடத்துறதுக்கு முடியும். அவர்களுக்கு சரியான தேவனுடைய பாதுகாப்பு பொட்டேஷனுக்குள்ளாக அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் அதுக்கு மேலே போக முடியல. கடைசியாக ஒரே ஒரு வாசனத்தை சொல்லி நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரை உண்மையுள்ளவைகள் எவைகளோ, கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்ற சிந்தனையில் மாமிச சிந்தைகள் உங்களுக்கு வேண்டாம். அவைகள் வந்தாலும் வெட்டி போடுங்க. இவைகளை மட்டுமே நீங்க சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவன் தாமே நம்மை கடைசி முட்டாகவும் அவர் ராஜ்யத்தில் நாம் சேர்க்கணுமாக அவர் கிருபையும் சமம் நம்மளோடு இருப்பதாக. இது பொறுமையாக கேட்டவங்களை யாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பையும் வாழ்த்தும் தெரிவித்துக் இந்த நாளிலும் தேவன் சகோதரர் மூலமாக மறைக்கப்பட்ட ஸ்திரீ என்ற தலைப்பிலே தேவன் பெயர் பெற்ற அற்புதமான சத்தியத்தை தந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, சத்தியத்தை நம்மளுக்கு வழங்க அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, முடிவு பாடல் உம்மை பாடாத நாள் இல்லையே என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடலின் முடிவிலே அன்பு சகோதரர் இயேசுதாஸ் அவர்கள் ஜெபத்தில் முடிப்பார்.
செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தம் தயவுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களாக நித்தம் எங்களை கண்ணோக்கி உம்முடைய நீதியின் பாதையிலும் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலும் உம்முடைய அன்பின் பாதையிலும் எங்களை அனுதினும் அடியில் நடத்தும் எங்கள் சர்வ வல்ல தேவனே, அப்பா பிதாவே, உம்முடைய ஒரே நேசகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உமக்கு நாங்கள் துதியும் கனமும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை கண்ணின் இமைப்போல் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற உன்னை மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்நாளிலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களை ஒன்று கூட்டி உம்முடைய தெய்வீக சத்தியத்தை அன்பு சகோதரர் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் கோடாக்கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாதபடி இருதயம் என்னும் பலகைகளை செதுக்கி வைத்து அதை 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா மாமிச சிந்தைகளும் அசுத்தங்களையும் பாவ எண்ணங்களை யாவையும் தேவனை நீக்கி போட்டு எங்களுடைய புது சிந்தைகளே புது சிருஷ்டியாய் நாங்கள் வளர்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த சிறிய ஜெபத்தையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர எல்லாருக்கும் வாழ்த்துதல்.